ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த ரொம்ப நாள் ஒரு 1 வீக் மேலே ஆச்சு நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி. என் ஹெல்த் இஷ்யூஸ் சரியில்லைனால நான் அப்லோட் பண்ணல. இப்போ வந்து நான் சிம்பிளாக தான் ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோஸ் வந்து கவர் ஆகாமல் இருந்துச்சுனாலும் நான் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன், எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் அது கரெக்டாக இது பண்ண முடியல, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த நெட் கிளாத்தில் வந்து நான் ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அளவுக்கு உள்ள எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது அது எவ்வளோ தூரங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு ரவுண்டு ஸ்பேஸ், அதாவது ரவுண்டு திங்ஸ் மாதிரி ஒன்று வச்சு அது மேலே ரேப் பண்ணி இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம அமிர்தாஞ்சன் பாட்டில் அந்த மாதிரி ஷேப் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ளவுஸில் இது வந்து இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட் ஒர்க் டிசைனில் தான் இருக்கும். ஆனால் நம்ம சால்ட்ரிங் வச்சோ அல்லது நம்ம ஊதுபத்தி வச்சோ நம்ம ஃபயர் பண்ணலை, ஃப்யூஸும் பண்ணலை. ஏன்னா இது சிம்பிளான ஒரு ஒர்க்கு, ஆனால் பார்க்க நீட்டாக இருக்கும். இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேக் சைடில் நம்ம பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி கொடுக்கலாம். சின்ன சின்னதாக ரெடி பண்ணிங்கன்னா, நான் கொஞ்சம் எனக்கு முடியாதனால ரொம்ப ரெடி பண்ணலை, சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டு அதுதான். அந்த மேங்கோ டிசைன் வந்து எப்படி எடுக்கணும்னா, ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி ஒரு அட்டையில், கார்ட்போர்டு அட்டையில் நீங்கள் வந்து கேலண்டர் அட்டையிலையோ கார்ட்போர்டு அட்டையிலையோ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணுற இந்த திங்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. மேங்கோ ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கட் ஒர்க் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இதே மாதிரி என்ன டிசைன் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஃப்ட் ஒயரை வச்சு தான் பண்ண போகிறோம். நெட் கிளாத்தை நான் எடுத்தேன் பார்த்தீங்களா, நான் ஒரு 7 இன்ச் அளவு, அதாவது என்னோடய கையளவு, ஒரு முழம்னு சொல்லுவாங்க, அது ஒரு 7 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஸ்கேல் அளவு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நெட் கிளாத்தை 2ஆக மடக்கியிருக்கேன். 2ஆக மடக்கி அந்த அந்த 2ஆக மடக்குனதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 2ஆக மடக்குனதுக்கு உள்ள அல்லது 4ஆக மடக்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ லென்த்துனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 2ஆக மடக்கிட்டு அதுக்குள்ளே நான் வந்து இந்த கிராஃப்ட் ஒயர், நம்மகிட்ட இருக்கிற கிராஃப்ட் ஒயரை எடுத்து அதை நான் கம் போட்டு சுத்தமாக முடியுமான்னு பார்த்தா எனக்கு சுத்த முடியல. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது கம் போட்டுட்டு அப்படியே 2 பக்கமும், அதாவது நெட் கிளாத்துக்கு உள்ளே அந்த கிராஃப்ட் ஒயர் வச்சுட்டு 2 சைடில் நம்ம நெட் கிளாத்தையும் கம் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கம் போட்டு ஒட்டிட்டு அல்லது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம் போட்டாலும் போதும். ஆனால் இப்படி கொடுத்தீங்கனாலே நல்ல நீட்டாக தான் வருது. இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. அதாவது ஒரு நெட் கிளாத்தை எடுத்துக்கிறோம், ஒரு 2 அகலம், வித்து வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க, 2 இன்ச்சு, ஹைட் வந்து ஒரு 7 இன்ச்சு இல்லை ஒரு 10 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் எத்தனை டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, மேங்கோ டிசைனோ லோட்டஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். அல்லது ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டிலில் ரவுண்ட் ஷேப் எடுக்கலாம், டைமண்ட் ஷேப் மாதிரி எடுக்கலாம். நம்மகிட்ட என்ன மெட்டீரியல் அந்த ஷேப் நம்ம கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட் கிளாத்தை 2ஆக மடக்கி அதை 4ஆக மடக்கும்போது அந்த 2ஆக மடக்குனதுக்கு உள்ளே நம்ம கிராஃப்ட் ஒயரை வைங்க. வச்சுட்டு அதையும் திருப்பி ஒரு ஃபோல்டு பண்ணும்போது நல்லா B7000 கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நெட் கிளாத் வந்து நமக்கு அது 2 பக்கமும், அதாவது ஆப்போசிட் சைடும் நல்லா கம் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிடும். B7000 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இன்னொன்று என்னென்னா, கிராஃப்ட் ஒயரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணதுனால நீங்கள் என்ன டிசைன் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லும்போது இதை எடிட் பண்ணும்போது தான் அந்த அந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு செய்யலாம்னு சொன்னேன் ஒரு ஐடியா. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் திலகம் ஸ்டோன் வந்து பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திலகம் ஸ்டோனை வச்சு நான் அதுக்கு க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நான் அப்படியும் பண்ணலை. நான் ஒரு ரவுண்டு மெட்டீரியல் எடுத்து அதில் சுற்றிட்டு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி நான் ஒரு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி
அல்லது உங்களுக்கு எப்படி என்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்கொயர் ஷேப் வேணும்னா உங்கள்கிட்ட அந்த மெட்டீரியல் இல்லை அப்படின்னா ஒரு கேலண்டர் அட்டையில் அந்த ஸ்கொயர் ஷேப்பை வெட்டிக்கோங்க. டைமண்ட் ஷேப்னா டைமண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெட் கிளாத்துக்குள்ளே கிராஃப்ட் ஒயரை வச்சு நல்லா சுற்றிடுங்க. சுற்ற முடியலைன்னா நான் இந்த மாதிரி 2 பக்கம் 2ஆக மடக்கிட்டு கிராஃப்ட் ஒயரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம விளக்கு திரியெலாம் திரிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா சுற்றிடுங்க. நல்லா சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இன்னும் நான் இதை கம்ப்ளீட் பண்ணலை. நல்லா சுற்றுனீங்கன்னா அது நல்ல ஒரு திரி மாதிரி, அதாவது நல்ல ஒரு லேசான லேயருக்கு வரும். இப்போ கொஞ்சம் அகலமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக அழகாக ஒரு ஒயர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆனால் உள்ளே என்ன மெட்டீரியல் வச்சுருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ்லேயே இதை அப்ளை பண்ணலாம். எனக்கு ஹெல்த் முடியாதனால நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஒரே ஒரு பெட்டல் மட்டும் உங்களுக்கு ஒரு டிசைன் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் பண்ணீங்க ஸ்கொயர், டைமண்ட் ஷேப்பு அந்த மாதிரி என்ன டிசைன்னாலும் நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட கிராஃப்ட் ஒயர் இருக்குது. அந்த கிராஃப்ட் ஒயரை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட நெட் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் சாட்டின் கிளாத்தில் ட்ரை பண்ணலாம். சாட்டின் கிளாத்தில் பண்ணலாம், ஆர்கன்ஸா கிளாத்தில் பண்ணலாம். எல்லாம் நம்மளோட இல்லது ரிப்பன் இருக்கும் பார்த்தீங்களா, ஆர்கன்ஸா ரிப்பனு, அதை கூட சுற்றிக்கலாம். சாட்டின் ரிப்பனை சுற்றிக்கலாம். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். என்ன மெட்டீரியல்னாலும் பண்ணிக்கலாம். அது இல்லை மேம் எங்கள்கிட்ட ஒன்றுமே மெட்டீரியல் இல்லைன்னா ஸாரீ என்ன கலரோ அது வந்து ஸாரீ கலரில் வந்து நீங்கள் டிஷ்யூ கிளாத்து கிடைக்கும் அல்லது சில்க் காட்டன் கிடைக்கும். அந்த மாதிரி மெட்டீரியலை எடுத்துகிட்டு அது கொஞ்சம் வழுகும் அவ்வளோதான். அதை வந்து எடுத்து அதில் நீங்கள் ஸாரீ கலரில் ப்ளவுஸு கொண்டு வந்துக்கோங்க. எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ பேசுனாலும் ரொம்ப டயர்ட் ஆகுற மாதிரி ஆகுது. நான் அதனால் சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறேன். எந்த பக்கம், அதாவது ஒட்டினதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நல்லா சுற்றிக்கோங்க. அதாவது ஒரு விளக்கு திரியோ ஒரு அதாவது ஒரு சின்ன கயிறு மாதிரி ரோப் மாதிரி நமக்கு வரணும். அந்த நெட் கிளாத்துக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு நம்மளுடைய ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நல்லா திரிச்சு நல்லா நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா டைட்டாகிக்கும். ஏன்னா நம்ம கம் போட்டிருக்கோம் நிறைய, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லா போட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கிடும். நான் உடனே பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி தெரியுது பாருங்கள். இப்படி இருக்கும். இதையோட இன்னும் சின்னதாகவே நம்ம சுற்றலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை கேலண்டர் அட்டையில் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை எடுத்துகிட்டு அப்படியே ஒர்க் பண்ணலாம். இது நான் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கில் பின்னாடி வைக்கலாம். கிட்ஸோட இது இருக்குது பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை மாதிரி கூட இதை ரெடி பண்ணலாம். எல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். கம்பியை லைட்டாக வளைச்சிங்கன்னா அது பட்டர்ஃப்ளை மாதிரி ஆயிரும். உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி கூட ரெடி பண்ணுங்கள். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். ரெடி பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நான் இப்போ முதல்ல ஒரு ரவுண்டு மேலே வச்சு சுற்றிட்டு அதை லைட்டாக மேலே பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸஸாக வர்ற இடத்துல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும், அது மறைஞ்சிரும். நான் சும்மா க்ரியேட்டிவிட்டி நம்ம வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குங்க தெரியல. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ப்ரூச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது கற்றுக்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோன் ஷேப் மாதிரி, அதாவது மேலே லீஃப் பெட்டல் மாதிரி வச்சுருக்கேன். மேலே மட்டும் லைட்டாக இது பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு முதல்ல கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடிலில் நம்ம நீடியில் த்ரெட்டை கொடுத்துட்டு முதல்ல நம்ம அடியில் ஸ்டார்ட் பண்ண இடமும் கம்ப்ளீட் பண்ண இடமும் மடக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா பக்கமும் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கலரில் கிளாத் எடுக்கிறீங்களோ அதே கலரில் தான் த்ரெட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணது வெளியே தெரியாது. உள்ளே கம்பி கொடுத்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அப்படி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
இப்போ அங்கங்கே நான் சின்ன சின்ன ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஃப்ளவர் சீக்வென்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது ஷேப் கொண்டு வரலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா எப்படி வேணாலும் வளைச்சா நமக்கு வளையும். ஏன்னா நம்ம உள்ள கிராஃப்ட் ஒயர் கொடுத்துருக்கோம். இதில் நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஆல்ரெடி நான் மேங்கோ டிசைன் கூட பண்ணியிருக்கலாம். நான் வந்து அப்போ யோசிக்கலை. நான் ஒரு ஓவல் ஷேப்பு அல்லது டைமண்ட் ஷேப் மாதிரி தான் கொடுக்கலான்னு நினச்சி ட்ரை பண்ணேன். அதுவுமே பர்ஃபெக்டாக எனக்கு வரல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு டிசைனை நான் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். இப்படி எல்லா பக்கமும் நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த ஸ்டிச் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு டைமண்ட் மாதிரி வரைஞ்சேன். பட் ஆனால் எனக்கு அது கரெக்டாக வரல. இது நீங்கள் கேலண்டர் அட்டையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் நல்லா கரெக்டாக வரும். நம்ம வச்சுட்டு பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக வரல. ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே ஃப்ளவர் சீக்வென்ஸும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸுக்கு பதிலாக நீங்கள் வேறு எது செல்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே என்ன ஒர்க் கொடுத்தாலும் அது உங்களுடைய சாய்ஸு. அல்லது ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்து வெளியில் நம்ம டியூப் பீடு இருக்குல்ல, டியூப் பீடு லாங் குட்டி டேப்லெட் பீடு ஜர்தூசி அந்த மாதிரி கூட நீங்கள் சைடில் கொடுத்துக்கலாம். அந்த ஒரு லீஃப் மாதிரி வந்து ஒரு லைன் வர மாதிரி அது உங்களுடைய சாய்ஸ் தான். என்ன மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பீடு கொடுத்தேன். எனக்கு அது நீடில் உள்ள போகல. அதனால் நான் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன்னா லாங் டியூப் பீடே போட்டேன். லாங் டியூப் பீடு போட்டு அந்த டேப்லெட் பீடை ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கீழேயும் கூட ஹேங்கிங் கொடுக்கலாம். நான் கட் ஒர்க் மாதிரி இருக்கிறதுனால டாப்லேருந்து 3 ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழேயும் ஹேங்கிங் கொடுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். என்ன மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது கப் சீக்வென்ஸு ஜர்தூசி அப்புறம் டேப்லெட் பீட் நான் கொடுத்துருக்கேன். கிறிஸ்டல் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பேர்ல் பீடு கூட கொடுத்து டேப்லெட் பீட் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் முதல்ல கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சிக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நான் திருப்பி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னுமே நிறைய பேர் நான் 4 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து அதை அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் என்னோடய சேனலை பார்க்காதனால தான் அந்த பழைய சேனலுக்கே வந்துட்டுருக்காங்க. அதாவது பழைய வீடியோஸை பார்த்துட்டு கிளிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அட்டாச் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஃப்ரீ கோர்ஸாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இது வந்து ஃபீஸாக வந்து நான் ஃபீஸ் வாங்கிட்டு தான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியர்லி ஒரு 80 ஸ்டிச்சஸ்க்கு மேலே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஃபீஸ் கட்டி படிக்கிறா இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸு. இந்த ஃப்ரீ கிளாஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ரூச் வந்து ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நினச்சா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நிறைய ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு கைட் பண்ண ஒரு ஆள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு எதுவும் டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் 3 ஹேங்கிங் மட்டும் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஷேப் மட்டும் எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரல. நான் கொஞ்சம் வந்துரும்னு நினச்சிட்டு பண்ணேன். அது கரெக்டாக வரல.
ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் டிசைன் வேணுமோ அதை ஒரு அட்டையில் கட் பண்ணிக்கோங்க. அந்த அட்டைக்கு மேலே நம்ம நெட் கிளாத்தில் கிராஃப்ட் ஒயரை வச்சு சுற்றினதுக்கு அப்புறமா அந்த ஷேப் மேலே வச்சு அப்படியே நீங்கள் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு அல்லது ஸ்கொயரு, டைமண்ட் என்ன ஷேப் வேணுமோ அதில் நம்ம எடுத்தால் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க இது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 வீக்காக நான் வீடியோ போடல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி முடியல தான், சரி போட்டுடலாம் ஒரு வீடியோன்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தொடர்ந்து சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 3 ஹேங்கிங் முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு 2 சீக்வென்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. எல்லா சைடும் ஒன்று போல் வர மாதிரி. கீப் வாட்சிங். தேங்க்யூ.